வெல்கம் டு குக்கிங் வித் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சூப்பராக ஒரு அட்டகாசமான மோர் கூட்டு தாங்க, அதாவது ஆந்திரா ஸ்டைலில் மோர் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இது கலந்த சாத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமாக சுவையான இருக்கும். இப்படிப்படியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சது அப்படியே தண்ணியை விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். பூசணிக்காயில் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். பூசணிக்காய், சவுச்சவு, அப்புறம் வாழைத்தண்டு, இதெல்லாம் மோர் கூட்டுக்கு சூப்பராக ஏத்தக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. மஞ்சள் பொடியும் போட்டுட்டு உப்பையும் போட்டு வேக விட்டுருங்க. அரைக்க வேண்டிய பொருள் தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் 2, தயிரையும் கெட்டியான தயிரையும் விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுத அப்படியே இந்த பூசணிக்காய் கூட்டில் வேக வச்சதில் போட்டுட்டு அதுக்கு அப்படியே அவ்வளோதாங்க, கெட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடாயை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுங்க. வாசனையாக சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வாசனைக்கு பெருங்காயப்பொடி அதையும் போட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக அட்டகாசமாக ஒரு மோர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.